வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாசத்துல நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு பீகார் மாநிலத்துல SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையானது. இப்படிதாங்க பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கூட்டணி ஓட் சோரி அப்படின்ற பெயர்லையும் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்ற பெயர்லையும் பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்ததா இந்த SIR அப்படின்றது நாடு முழுவதும் எடுத்துட்டு போக போறாங்க. அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தேர்தல் ஆணையருக்கு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள தயாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா அடுத்து வரக்கூடிய 4 மாநில தேர்தல், தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம், அசாம், இந்த 4 மாநிலங்களையும் அந்த தேர்தலை முன்னிட்டு எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்துல இந்த SIR முதல்ல அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலம், அந்த பீகார் மாநிலத்துடைய மக்கள் இதை எப்படி பார்க்கிறாங்க, அதை எப்படி ரெசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த SIR சார்ந்து மக்கள் கிட்ட சில கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது கேள்வி, நீங்க அல்லது உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த SIRல பேரை சேர்க்கிறது, பேரை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்தார்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 37.2% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 42.2% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, நீங்க இந்த SIR வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்றது கரெக்டான ஒரு ப்ராப்பரான மேனர்ல தான் நடக்குது, வெளிப்படைத்தன்மையோட நடக்குது அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 39.9% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 39.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்சன்டேஜ்ல மக்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்த வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல், அந்த பட்டியல் எல்லாமே வெளியிட்டதுக்கு அப்புறமா கருத்துக்கள், ஆட்சேபனைகள் இருந்தது அப்படின்னா தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க. இந்த 1 மாசம் அப்படின்றது போதுமான காலம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க, 1 மாசம்ன்றது ரொம்ப அதிகமான காலம் தான், இது போதுமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 38.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல இது போதுமான காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 40.9% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 4வது கேள்வி, இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குறைகளை கருத்தில் கொண்டு இந்த SIRஐ தேசம் முழுவதும் எடுத்துட்டு போகலாமா அப்படின்ற கேள்விக்கு எஸ், இதை தேசம் முழுவதும் இப்பவே உடனடியா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 49.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல தேவை கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் இந்த வாக்காளர் திருத்த பட்டியல்ல இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயங்களை, சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது, அதனுடைய நார்ம்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்டா டைட்டன் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது, இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி 39.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல கிட்டத்தட்ட பாதி சதவீதம் 49.2% மக்கள் தேசம் முழுவதும் இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கடைசி கேள்வி, இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கி இருக்கிறாங்க, அந்த மாதிரியான பர்சன்ஸ் ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு 74.7% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 13.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. 11 டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்ற கேட்டகரியில வெறும் 11.8% மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த SIR சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில்களை பார்த்தோம் அப்படின்னா பாதி சதவீத மக்கள் 40% பேர் ஆமான்னு சொல்றாங்க, 40% பேர் இல்லைன்னு சொல்றாங்க, 20% பேர் கருத்து இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தெரியல, கருத்து இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த SIR சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தின அவேர்னஸ் இல்லாமலோ அல்லது அவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படாதவர்களாவோ இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல எங்க கிட்ட 11 டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்ற கேட்டகரியில கிட்டத்தட்ட 75% மக்கள் இருக்கிறாங்க. தேசம் முழுவதும் இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் பீகார் மாநிலத்துல அந்த மக்கள் கிட்ட SIR சார்ந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள், அந்த மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.